இன்றைக்கி பார்த்திங்கன்னா லேப்டாப் வச்சுருக்க டேபிள்லாம் ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தது. அதை பார்க்கவே நல்லா இல்லை. க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பும் ரிப்பேர் ஆகிடுச்சி. அந்த டேபிளும் மாற்றணும். டேபிளில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட காயின்ஸ் வந்து சேர்ந்து போச்சு. அடிக்கடி கடைக்கு போயிட்டு மாட்டி கொண்டு வருவோம். அந்த காயின்ஸே நிறைய சேர்ந்து போயிடுது. சரி, அதெல்லாம் கொஞ்சம் பிரித்து எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு 5 ருபீஸ் 2 ருபீஸ் காயின்ஸ் எல்லாம் தனித்தனியாக உண்டியில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி காயின்ஸ் உங்கள் வீட்லேயும் சேர்ந்து போயிருந்ததுன்னா இந்த மாதிரி உண்டியலில் போட்டு வச்சுருங்க. நம்ம கையில் சுத்தமாக காசு இல்லாத டைமு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கடையில் கொண்டு இந்த சேஞ்சஸ்லாம் கொடுத்தா நமக்கு நோட்டாக திருப்பி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி முக்கியமான பேப்பர்ஸ் பில்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி பவுச்சில் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நமக்கு தேடும்போது ஈஸியாக தேடி எடுத்துடலாம். எங்கேயும் மிஸ்ஸாகவும் ஆகாது. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதியம் லஞ்சுக்கு வந்து மார்னிங்கே சாம்பார் வச்சாச்சு. மிளகாய் கிள்ளி வச்சு சைட் டிஷ்க்கு வந்து சிக்கன் கீ ரோஸ்ட்டு செய்யலான் இருக்கேன். மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி. இந்த ரெசிபி வந்து இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.